ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ. இங்கே பார்த்தீங்களா, இது என்னது தான் நினைப்பீங்க. இது ஒரு இலை. இது கார்டனிங் வச்சவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இந்த இலை நல்லா இந்த பூச்சிங்க சாப்பிட்டு பிடிச்சிருச்சு. பார்த்தீங்களா, பார்க்கவே பாவமாக இருக்கு. நம்மக்கிட்ட கேட்டோன்னே இது பூச்சி சாப்பிட்டது அப்படின்னு சொன்னாங்க. நானும் யோசித்தேன், இலைன்னு சொன்னோடனே டக்குன்னு யோசித்தேன். டக்குன்னு சாதா இலைன்னா இந்த மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில், இல்லைன்னா இந்த மாதிரி இருக்கும் க்ரீன் கலரில். ஆனால் இது சாதாரணமாக இந்த கலரில் இருந்திருக்கு. அதுதான் பார்த்தீங்களா, பார்க்கவே பாவமாக இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட சங்குப்பூ செடி. சங்குப்பூ செடியில் கையெல்லாம் முளைக்குது. செம்பருத்தி செடி பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு குட் நியூஸ், எங்களோட மாமர செடியை காமிக்க போகிறேன். எவ்வளோ பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா, அழகாயிடுச்சா. 3 நாள் கிளை விட்டுருக்கு, மேலே அழகாயிடுச்சு. பார்த்தீங்களா, ரோஸ் பூ அடுக்கடுக்காக வளர்ந்துருக்கு, அழகாக இருக்குல்ல. பார்த்தீங்களா ரோஸ் பூ, பார்த்தீங்களா ரோஸ் பூ அழகாக இருக்கு. செல்ல குட்டி, பட்டு குட்டி. அவ்வளோதான், என்ன காமிக்கணும்னு தெரில. எங்கள் நீம் ட்ரீ பார்த்தீங்களா, இதுதான் எங்களோட நீம் ட்ரீ. இதுவும் நீம் ட்ரீ. டீ சைடில் காக்காவும் காமிக்கிறேன். காக்கா பிஸ்கெட் எடுக்க வந்திருக்கு, நான் நின்றுட்டுருக்கேன். இது எங்கள் நீம் ட்ரீம் தான். எல்லாமே தான். காக்காவுக்கும் மணியும் பிஸ்கெட் வச்சுருக்கேன். அந்த பிஸ்கெட்டு தண்ணியில் ஒலாப்பிட்டு போயிடுச்சு. எல்லாம் ஈயும் உட்காந்துருக்கு போல். இதுவும் தான் பிஸ்கெட் புதுசாக வச்சாச்சு, தண்ணி இன்னும் வைக்கலை, அப்புறம் வைப்போம். அப்புறம் பார்த்தீங்களா, நிறைய பூ வச்சிருக்கு. அரளிப்பூ அழகாக இருக்குது பார்த்தீங்களா.